2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அரசு தேர்வுகள் இயக்கத்தால் வெளியிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் மாணவர்கள் 10,533 பேரும், மாணவிகள் 11,048 பேரும் ஆக மொத்தம் 21,581 பேர் தேர்வு எழுதியதில் 95.11% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகளில் 35 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. மொத்தம் 121 பள்ளிகள் இருக்கு. அரசு மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் மற்றும் முனிசிபல் பள்ளிகள் இருக்கு. அதுல 35 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளிகளில் 52 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. ஆக விழுப்புரம் மாவட்டத்தில் 87 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. சென்ற ஆண்டு 2023-24 கல்வியாண்டில் 93.17% பெற்று விழுப்புரம் மாவட்டம் மாநில அளவில் 27வது இடத்துல இருந்தது. இப்போது அது 1.94% உயர்ந்து 95.11% பெற்று மாநில அளவில் 18வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. கடந்த வருடம் 27வது இடத்துல இருந்தது நம்ம ரிசல்ட். இந்த வருஷம் அது 18வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. 2022-23 நம்ம மாவட்டம் வந்து 33வது இடத்துல இருந்தது. கடந்த 2 கல்வியாண்டுகளை பார்த்தோம்னா நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 33வது இடத்துல இருந்து இன்னைக்கு உயர்ந்து 18வது இடத்துக்கு வந்திருக்கு. சென்ற கல்வியாண்டுல 2023-24 கல்வியாண்டுல 91.30% பெற்று விழுப்புரம் மாவட்டம் அரசு பள்ளிகளில் மட்டும் தேர்ச்சி சதவீதத்தில் மாநில அளவில் 20வது இடத்துல இருந்தது. தற்போது இந்த கல்வியாண்டில் 2.41% உயர்ந்து 93.71% பெற்று மாநிலத்தில் 11வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வித்துறையும் இணைந்து தொடர் நடவடிக்கைகளாலும் தலைமை ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது கூட்டம் நடத்தி வழங்கிய அறிவுரைகளை நடைமுறைப்படுத்தியதாலும் மாவட்ட தேர்ச்சி விகிதம் இந்த கல்வியாண்டில் உயர்ந்துள்ளது. தேர்ச்சி சதவீதம் உயர்ந்தமைக்கு தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்போடு கூடிய கற்பித்தல் பணி, காலை மாலை எடுத்த சிறப்பு வகுப்புகள், வாரத்திற்கு ஒரு முறை என்று குறுந்தேர்வுகள், மெல்ல கற்பிப்போரை கண்டறிந்து அவங்களுக்கு சிறப்பு கவனிப்பும் சிறப்பு பயிற்சியும் அளித்தமையாலும், பல கட்ட தேர்வுகள் வைத்து பயிற்சி அளித்ததாலும் பள்ளிக்கு வராத மாணவர்களை பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பள்ளிக்கு வரமாட்டாங்க கண்டறிந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள அழைச்சி வருது. நம்ம இதில் நிறைய ஆசிரியர்கள் அந்த மாதிரி சிறப்பு ஒரு அர்ப்பணிப்போடு பணி செய்தனாலும் நம்ம வந்து இந்த தேர்ச்சி விகிதம் உயர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. நமது மாணவர்களோட கடின உழைப்பும் அந்த பெற்றோர்களின் முழு ஒத்துழைப்பும் ஒரு முக்கிய காரணம். நமது மாவட்டத்தில் இந்த கடந்த 2 ஆண்டுகளா கல்வியாண்டில் தேர்ச்சி சதவீதம் உயர்ந்தமைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.